அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வர வழியில பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில அழகான ஒரு வாத்து கடை இருந்துச்சு. 2 வாத்து பொம்மை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன்! அத முன்னாடி வச்சிருந்தாங்க. ஒரு சிலையும் இருந்துச்சு. அத பார்த்து முடிச்சுட்டு உள்ள போய் பார்த்தோம். இது என்ன மாரி வாத்துங்க? இது வந்து கறிக்கு யூஸ் பண்றீங்களா? இல்ல முட்டைக்கு யூஸ் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, இந்த வாத்த வந்து நாங்க கறிக்கும் யூஸ் பண்றோம். விடுற முட்டைய வந்து நாங்க சேல்ஸ் பண்ணிடுறோம். 2 நாளைக்கு மேல எங்கள்ட்ட முட்டை இருக்காது அப்படின்னாங்க. அப்போ இந்த முட்டையை வந்து கண்டிப்பாக அடக்கி வைக்கலாமா? அடக்கி வச்சோம்னா குஞ்சு பறிச்சிடுமா? ஏன்னா பழைய முட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வெயிலில் குஞ்சு பறிக்காது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து இல்லைங்க, இன்னும் நாங்கள் வந்து 2 நாள் முட்டை தான் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து தாராளமாக அடக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் ஒரு 30 முட்டை வாங்கியிருக்கேன். சரி, நம்ம வச்சு பார்க்கலாம் நம்ம இன்குபேட்டரில் அப்படின்ட்டு. இந்த வாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி வளர்த்துற மாதிரி வளர்த்த முடியாது. வாத்து வளர்த்துறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப அவசியம். தண்ணியோடு இருந்தால் தான் அதோட க்ரோத்தும் முட்டையோட தன்மையும் அதிகமாக இருக்கும்.